சாட்டர்டே மார்னிங் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு காலைல எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ப்ரைடல் டேஸ்னால் ஏர்லி மார்னிங்காக எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுதான் பெரிய சேலஞ்சாகவே இருந்துட்டு வருது. பட் மேக்கப் புக் ஆகிட்டால் மட்டும் எங்கேருந்து தான் அந்த பவர் வரும்னே தெரியாது. ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, மிட் நைட்டாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சு போயிடுவோம். போய் மேக்கப் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவர் வந்துடும். முன்னாடி நாள் 10 மணிக்கு ஒரு ஃபோன் கால், அக்கா நாளைக்கு நீங்கள் அவைலபிளாக ரிசப்ஷன் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு. அவங்க ஃபேமிலியில் ஆல்ரெடி நான் 2 ஈவெண்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ கண்ணை மூடிட்டு என்னை எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிடா, நானும் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு நைட்டே சொல்லிட்டேன். நான் இன்றைக்கி தனியாக போகிறதா தான் இருந்தது. பட் இருந்தாலும் என் தம்பி உன் கூட வரேன்க்கா, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், சரி வா நம்ம 2 பேருமே போயிட்டு பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்பவே மழை லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருந்தது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணனால ஒரு ஏரியாவில் மழையும் இன்னொரு ஏரியாவில் மழையே இல்லாத மாதிரியும் இருந்தது. எப்படியோ நம்ம மலையோட மதுரை ரீச் பண்ணிட்டோம். மதுரையிலேருந்து அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்து நம்மளை வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஹோட்டல் பற்றி நான் சொல்லியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருந்த ஆம்பியன்ஸு. பட் எனக்கு தான் வீடியோ எடுக்க டைமே கிடைக்கல. நம்ம பிரைட் வந்துட்டனால சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரைட் ரூமுக்கு நான் போயிட்டேன். பிரைடுமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல நம்மளை புக் பண்ணனால கொஞ்சம் டென்ஸ்டாக தான் இருந்தாங்க. பட் ஃபைனல் அவுட்புட் பார்த்தோன்னே தான் அவங்க முகத்தில் சிரிப்பே வந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம க்ரூமுக்குமே மேக்கப் பண்ணியிருந்தோம். க்ரூமுக்குமே அந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே சாட்டிஸ்ஃபைடு. நம்மளுமே அவங்க 2 பேருக்குமே விஷஸ் சொல்லிவிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து சாப்பிட்டுட்டு தான் நான் கிளம்புனேன். கிளம்பும் போதும் சரியான மழை, நனைஞ்சிக்கிட்டே அப்படியே திண்டுக்கல் பஸ் ஏறி நம்ம திண்டுக்கல் வந்துட்டோம். See you in the next video. Bye guys.